ஹாய்ங்க. இன்னைக்கு ஒரு லென்த் வீடியோ பார்ப்போமா? அதாவது வந்து பெண்கள் வந்து ஒரு முன்னிலைப்படுத்தணும்னா ரொம்ப கஷ்டப்படணுங்க. அதாவது வாழ்க்கையில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம வேலையை நம்மளுக்கு தகுந்த வேலையை பார்த்து நம்ம முன்னிலைமைக்கு வரமோ, கண்டிப்பாக நம்மளால் முடியாதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் எல்லா வீடியோலையும் இதே தான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக எல்லா பெண்களும் வந்து முன்னேறி இந்த 26வது நூற்றாண்டில் நம்ம பெண்கள் வந்து ஒரு சமத்துவ முக்கியத்துவம் கொடுத்து வாழணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். அது இல்லாமல் வந்து இந்த பிஸ்னஸ் பற்றி 100 பிஸ்னஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். இந்த 100 பிஸ்னஸில் ஒரு 17 பிஸ்னஸ் பற்றி எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அந்த ஆர்வம் இருந்தால் நான் போட்டிருந்த ஒரு 100 ஷார்ட்டில் அந்த பிஸ்னஸ் பற்றி சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அந்த பிஸ்னஸை போயிட்டு நீங்கள் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு சிறு தொழில் செஞ்சு நம்ம நிலைமைக்கு வரலாம். அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. நான் அதை மறக்காமல் அந்த ஷார்ட்டை போயிட்டு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ, அந்த ஷார்ட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய விளக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து நம்மளுக்கு என்ன கணவர் எடுத்துகிட்டு வந்து போடுறாரு, நம்ம உட்காந்து நம்ம ஒரு இதுவாக இருக்கலாம் அப்படின்றது இருக்காதீங்க. கண்டிப்பாக என்றைக்காக இருந்தாலும் கணவரோ பிள்ளைங்களோ எல்லாமே வேறு தான். பெண்கள் முன்னேற்ற பாதை வந்து பெண்கள் என்றைக்குமே வந்து தனித்தனியாக நின்று ஒரு போராட்டத்தை நம்ம எடுத்துன்னு வந்தோம்னா எல்லாத்துலேயும் மதிப்பு இருக்குதுங்க. யாருக்கும் மதிப்பு இல்லாமல் போகாது. அதே நம்ம வீட்டில் கணவரை நம்பி இருந்தோன்னா என்றைக்கும் மதிப்பு கிடையாது. அந்த மதிப்பெல்லாம் வந்து நீங்கள் உருவாக்கிக்கோங்க. முன்னிலைமைக்கு கண்டிப்பாக வருவீங்க. அதுக்கப்புறம் வந்து தீபாவளி நல்வாழ்த்துங்கள் எல்லாருக்கும். கண்டிப்பாக எல்லாம் தீபாவளி பர்ச்சேஸ் பண்ண போவீங்க. ஏதோ கம்மியாக இருக்கிற ரேட்டில் பாருங்கள். நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதா எடுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும்